ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னுடைய நைட் டைம் vlog பார்க்கலாம். பன்னீர் கிரேவி ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இது கூட சில விஷயங்களும் நீங்கள் எனக்கு கேட்டிருக்கீங்க, அதுக்குமே நான் பதில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் கடைக்கு போயிருந்தவங்க, கடைக்கு போயிட்டு வரும்போதே பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் மாமியார்ட்டையும் வெள்ளை கொண்டக்கடலை ஊற வைக்க சொல்லியிருந்தேன். அவங்களும் ஊற வச்சுருந்தாங்க. இதை அப்படியே வேக வச்சுட்டு நம்ம வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் கொண்டக்கடலை போட்ட கிரேவி தான் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த பேபி வந்து உங்களுக்கு பிளானுடா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக பிளான்லாம் கிடையாதுங்க. நான் வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். 7 இயர்ஸ் கேப்புக்கு காரணமே மெயினான ரீசன் வந்து நான் தான். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் சரி, என்னோடய ஹெல்த் இஷ்யூ மென்டலாகவும் சரி, நான் வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸு. வீட்டில் நிறைய இந்த பேபி டிஸ்கஷன் போகும்போதும் சரி, எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எல்லார்ட்டையும் நிறைய திட்டு தான் வாங்கியிருக்கேன். ஏன் இப்படி வேணாங்கிற, ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நிறைய நமக்கு வந்து மைண்டை மாற்றுற மாதிரி சொல்லியிருந்தாலும், நான் வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் வந்து ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். எனக்கு வந்து தெரியவே இல்லை இந்த 7 இயர்க்கு அப்புறம் இப்படி ஆகும் அப்படிங்கிறது. காப்பர் டீமே நான் போட்டிருந்தேன். காப்பர் டீ போட்டால் ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு 2 வருஷத்துக்கு நடுவில். நான் என்ன பண்ணேன், ஜெய் பிறந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு செக் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, இது வந்து 10 வருஷத்துக்கான காப்பர் டீ தான், நல்லா இருக்குது, பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த தைரியத்தில் அப்படியே இருந்தாச்சு. அதுக்கப்புறம் காப்பர் டீ அவங்க சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல முடியல. அதனால் நானும் அதை பெருசாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நவம்பரில் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆணுச்சு. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகலை. அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்ததுனால ஊருக்கும் சென்னைக்கும் மாற்றி மாற்றி ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு பீரியட்ஸ் வராது வந்து நான் பெருசாக எடுத்துக்க முடியல. அப்படி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் கிடையாது, ரெகுலர் பீரியட்ஸ் தான் வரும். சில நாளில் வந்து தோணுன்னா பீரியட்ஸ் வரலையேன்ட்டு, பட் அதுக்காக ரொம்ப வந்து யோசிக்காமல் அப்படியே விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் டைவர்ஷன் ஃபுல்லாக எங்கள் அப்பா மேலே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறது, அங்கே ஊரில் போய் தங்கிட்டு வர்றது, அப்புறம் சென்னை ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்ததுனால அதை நான் பெருசாக எடுத்துக்காமல் விட்டேன். ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து டிசம்பர் 27 வந்து இறந்துட்டாங்க. அதுக்காக ஊருக்கெல்லாம் போயிட்டு ஒரு ரிட்டன் வந்து ஒரு 5 நாள் கழித்து அதுக்கப்புறம் நான் வந்தேன்னா, அப்போ தான் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இது மாதிரி பீரியட்ஸே வரவே இல்லை, நீங்கள் போய்ட்டு கார்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் ரொம்ப ஆசையாக இருந்ததுனால, கார்டெலாம் வேணாம், அதெல்லாம் நீ சும்மா சொல்லாத அப்படின்னாங்க. நானுமே வந்து இந்த கார்டு வாங்க செக் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்லாம் எனக்கு இருக்காது. ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படி தானே இருக்கும். ஏன் நான் அப்படி சொன்னேன்னு இப்போ வரைக்குமே தெரியல. சரி, சும்மா ஒரு 2 மணி போல் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்டு கார்டு வாங்கிட்டு வராங்க. நான் செக் பண்ணுறேன், பயங்கர ஷாக்கு, பாசிட்டிவ் வந்துடுச்சு. எப்புட்றா இது அப்படின்ட்டு நம்பவே முடியல சுத்தமாக எங்களால். அப்புறம் எனக்கு கொஞ்சம் அழுகையும் வந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ நாள் வேண்டாம் வேண்டான்னு இருந்தேன். திடீர்னு கடவுள் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ எங்கள் அப்பாவும் இறந்த நேரமாக எனக்கு வந்து எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி ஆனதும், அப்புறம் ஈவினிங் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயாச்சு. அப்புறம் இது மாதிரி சொல்லியிருந்தேன் டாக்டர்கிட்ட, இது மாதிரி காப்பர் டீ போட்டு தான் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு அதை ரிமூவ் பண்ண வேணாம், 5 மந்த்தில் வந்து இறங்கிடும் காப்பர் டீ, பொசிஷன் மாறி இருக்கும், அப்போ எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், அந்த டைமில் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உடனே வந்து கூகுள்லாம் சர்ச் பண்ணி யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்க்குறேன், காப்பர் டீ இருக்கிறதுனால பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அது மாதிரிலாம் பார்த்தேன். அது மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ரெகுலராக வந்து டெலிவரிக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து போயிட்டு கேட்டு எல்லாமே சொன்னதுக்கு வந்து அவங்க 3rd மந்த்லேயே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அது ஒன்றும் இறங்கி தான் இருக்கும், பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கும், நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் செக் பண்ணி எடுத்தப்போ பார்த்திங்கன்னா அந்த 1 டேயில் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் அந்த இரிட்டேஷன், லைட்டாக ஒரு அப்டமன் பெயின்லாம் இருந்தது. அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, மோஸ்ட்லி மிஸ்கரேஜ் ஆகாது, சில பேருக்கு ஆகலாம், 99% வாய்ப்பு இருக்குது, பட் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படின்னாங்க. என்னடா அது, எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்ல, எடுத்ததுக்கப்புறம் இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ட்ராவல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க.
அப்புறம் வீட்டில் வந்து சொன்னதும் எல்லாருமே அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சொல்லலை இப்போ வந்து சொல்கிறாங்க அப்படின்னு எனக்குமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. அது எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம கொஞ்சம் தைரியமாவது இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே ஆகாமல் நல்லபடியாக தான் இருந்துச்சு. சில பேருக்கு வந்து பாடிலாம் வீக்காக இருந்தது அப்படின்னா எடுக்காமல் 5 மந்த்தில் எடுக்கிறது நல்லது. நிறைய பேர் வந்து காப்பர்ட்டி போட்டும் கன்சீவ் ஆகியிருக்காங்க. பட் இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு வேண்டான்னு இருந்தோம், அவருக்கு தெரியும் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பேபி பிளானு. ஜெய்யிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக வந்து லோ லைனாக இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா கீழே அந்த நஞ்சுக்குடி வந்து கீழே இருந்ததுனால ட்ராவல்லாம் பண்ணாமல் பெட் ரெஸ்ட்லேயே ஃபுல்லாக எடுக்க சொல்லியிருந்தாங்க. இந்த பேபிக்கு அப்படி கிடையாது, ஆன்டீரியர் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஓரளவுக்கு ஓகே. பட் இருந்தாலும் சி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ கேப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். பட் ஏன் அவங்க சி செக்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரில. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி விட சி செக்ஷன் பெட்டர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுனால நானும் ரொம்ப டாக்டர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல. ரெகுலர் செக்கப் இதெல்லாமே போயிட்டுருக்கு. பட் செகண்ட் பேபி இருக்கும்போது ஃபஸ்ட் பேபி ஆப்ரேஷன் அப்படின்றனால அந்த ஸ்டிச்சஸ் போட்ட யூட்ரஸ் வந்து தாங்காது. ஸோ பேபி வெயிட்டு அதனால் 2 வீக்ஸ் ஏர்லியாகவே நம்ம பேபியை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேபி சி செக்ஷன் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஆகஸ்ட் 21 அது மாதிரி டேட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கோம் பேபிக்காக. ஸோ இதுதான் என்னுடைய இந்த பேபிக்கான ப்ரெக்னென்சி ஸ்டோரி. டெலிவரி ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். பாப்பா போகிறது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய கிச்சன் வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா எங்கள் மாமியார் வந்து மாவு பசங்க வச்சாங்க. அவங்க வந்து சப்பாத்தி போட்டுருவாங்க. ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக மேலே இருக்க லேஃப்டில் இருக்க திங்ஸ்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டு பக்கத்தில் சைட் டேபிள் வச்சுருப்பேன், அதில் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்தது. இது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டா பாப்பாவுக்கு தேவையான எசென்ஷியல் திங்ஸ் மட்டும் கைக்கு வாட்டமாக எடுக்கிற மாதிரி வச்சுக்கலான்னு இதெல்லாம் க்ளீன் பண்ணேன். இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இந்த ஆர்கனைசர். இதுக்கு அடியிலெல்லாம் அவ்வளோ ஒட்டட டஸ்ட்டு. தொடச்சி வைக்கிறோம், எங்கேருந்து தான் இவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னே தெரியல. நான் உட்காந்து தொடச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி இப்போ கழுவியே வச்சுட்டா ஈஸியாக அந்த டஸ்ட்டெல்லாம் போயிடுமேன்ட்டு அப்புறம் எல்லாத்தையும் கடகடன்னு ரிமூவ் பண்ணி உடனே சோப் போட்டு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே காய வச்சு அடுத்த நாள் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஓரளவு பார்த்திங்கன்னா இந்த வீக்கு சண்டேலே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேகுமே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் வேஸ்ட்டு கிளாத்லாம் கட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் எனக்கு தேவையான நைட்டி, அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான டைப்பர்ஸ், கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக டெட்டாயில் போட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் அப்படிங்கிறதுனால. ரூமே பயங்கர மோசமாக இருந்துச்சு. இப்படி தான் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி டஸ்டிங் பண்ணி பெருக்கி விட்டு தான் தூங்கணும். டைம் வந்து 9:30 கிட்ட ஆகிடுச்சா. எல்லாருமே சாப்பிடவான்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரின்ட்டு சாப்பிட்டுட்டு வந்து பேலன்ஸ் க்ளீனிங்கை வச்சுக்கலான்ட்டு சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சூப்பரான சப்பாத்தியும் பன்னீர் கொண்டக்கடலை போட்ட கிரேவி வச்சு எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே நான் ரூம்குள்ளே வந்து இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை அப்படியே ஃபேன் காற்றுலேயே காய வச்சிட்டேன். ஒரு பேஸ்கெட் பாப்பாவுக்கு, இன்னொரு பேஸ்கெட் வந்து ஜெய்யோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருப்பேன், அதையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுவும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் ரூம் வந்து கசகசன்னு தான் இருந்துச்சு. பெட்டை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். காலையில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால. செல்ஃபில் வந்து ஏற்கனவே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சதுனால நாங்கள் செல்ஃபில் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணல. இந்த இருக்கிற குட்டி குட்டி திங்ஸை மட்டும், அவனோட டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாதலாம் இருந்துச்சு, அதெல்லாமே பிரித்து வச்சுட்டு அவனுடைய பேஸ்கெட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அவனையும் நம்ம பார்த்துக்கணும், பாப்பாவையும் பார்த்துக்கணும். நம்ம வந்து எல்லாருக்குமே வேலை அதிகமாக ஆக போகுது. ஸ்கூல் கிளம்பும் போது எங்கள் வீட்டில் ரகலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அதை நினச்சா தான் லைட்டாக ஒரு பக்கம் பயமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருந்தாலும், க்ளீனிங் விஷயம் இருந்தாலும் என்கிட்ட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.